அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது உங்கள் ஃபேஷன்காரர் நடத்தும் தினமும் ஒரு பயான் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியோட தொகுப்பாக 25 நபிமார்கள் வாழ்க்கை வரலாறை பார்க்க போகிறோம். போன பயானில் நபி ஹூத் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆது கூட்டத்தாருடைய அழிவையும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அற்புத அத்தாட்சியான ஒட்டகத்தின் வரலாறு நபி சாலிஹ் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஹஸ்ரத் சாலிஹ் நபி அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தோன்னா ஹஸ்ரத் நூஹ் அலைஹி வஸல்லம், ஹஸ்ரத் ஹூத் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பிலிருந்து வந்தவங்க தான். இவருடைய தந்தை பெயர் காஃபுக் பின் உஃபைத், தாயார் பேர் ஜக்குமோ. ஹஸ்ரத் சாலிஹ் நபி அழகே உருவானவங்களாக இருப்பாங்க. அவங்க தலைமுடி பொன்னிறமாக இருக்கும், விரிந்த மார்பு, உயர்ந்த தோல்னு ஒரு உருவத்தில் ஒரு பெரும்பாலும் ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களைப் போலையும் ஹஸ்ரத் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய போலையும் ஒத்து போவாங்க. வெறும் காலுடனே நடப்பாங்க, வாணிபம் செஞ்சு வாழ்ந்தாங்க. உண்மைன்னு அவங்கள தான் அறியப்பட்டாங்க. மக்கள் அவர்களை நம்பிக்கைக்குரியவர்களாக மதித்தாங்க. அவங்களுடைய 40வது வயதில் அல்லாஹ் அவர்களுக்கு சமூது கூட்டத்திற்கு இறை தூதராக அனுப்புகிறான். சமூது கூட்டம்னு பார்த்தோன்னா நூஹ் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சாவளியில் வந்தவங்க தான். இவங்க அரபு நாட்டுடைய வடமேற்கு பகுதியில் அல்ஹிஜிர் மதாயின் சாலிஹ் என்ன இடத்துல இருக்காங்க. இவங்க மலைகளை குடைத்து வீடுகள் கட்டி வாழ்ந்தாங்க. இயற்கை பேரழிவு எதுவும் நடக்காது அப்படின்னு நினைத்துட்டு இருந்தாங்க. பெரிய கிணற்றிலிருந்து தண்ணீர்லாம் எடுப்பாங்க. நீண்ட ஆயுள் பெற்றவர்களாக நினைக்கிறாங்க. செல்வம், ஆடம்பரம் எதுவும் எல்லாமே அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இவங்க சிலை வணக்கத்தில் வணங்கினார்கள். இதை பார்த்த நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நீங்கள் ஏன் இறைவனை அஞ்ச மாட்டேங்கிறீங்க? நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய இறை தூதன் தானே, அல்லாஹ்வை அஞ்சுங்க, அவனுக்கு கீழ்ப்படிந்து நடங்க அப்படின்னு சொல்லி தோட்டங்கள், நீரூற்றுகள், வேளாண்மை, பேரிச்ச மரங்கள் இவை அனைத்தும் அல்லாஹ்விட்டது தானே நம்ம வருது. இப்போ அல்லாஹ் நமக்கு கொடுக்கும்போது நம்ம அல்லாஹ்கிட்ட தானே நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ சமூக மக்கள் அவங்கள சொல்கிறாங்க, நீ ஒரு சூனியக்காரன், நீ ஒரு பொய்யன், நீ ஒரு பைத்தியம் அப்படின்னு அவருடைய அத்தாட்சியை கேட்குறாங்க. அப்போ சமூக மக்கள் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட நீ உண்மையான இறை தூதர் என்றா ஒரு அற்புதத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க பெரிய மலையை காட்டி சவால் வைக்கிறாங்க. இந்த மலை பிளக்க வேண்டும், அதிலிருந்து கர்ப்பமான பெண் ஒட்டகம் ஒன்று வெளியே வர வேண்டும், அது வெளியே வந்த உடனே குட்டி ஈன வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையால் பாறை அதிர்ந்தது, மலை பிளந்தது, மிகப்பெரிய ஒட்டகம் ஒன்று வந்தது. அதே கணத்தில் குட்டி பிறந்தது. மக்கள் எல்லாம் அதை பார்த்து அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. அப்போது நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, இது அல்லாஹ்வுடைய ஒட்டகம், இது யாரும் காயப்படுத்தக்கூடாது, அதன் மேலே ஏறக்கூடாது. ஒரு நாள் நீங்கள் தண்ணீர் குடிக்கலாம், மறுநாள் ஒட்டகம் தான் தண்ணீர் குடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சோதனை. மனிதர்கள் இப்போ கீழ்ப்படிவாங்களா அல்லது அகந்தை ஜெயிக்குமா அப்படிங்கிறதுக்கு ஒரு சோதனை வைக்கிறாங்க. அந்த ஒட்டகம் ஒரு சாதாரண மிருகம் அல்ல. அது காலை மலைக்கு செல்லும், மாலை ஊருக்கு வரும், ஒவ்வொரு வீட்டுடைய வாசல்லையும் நின்று பால் கொடுக்கும். அந்த பால் தேனை விட இனிப்பானதாகவும், மதுவை விட சுவையானதாகவும், கோடையில் குளிர்ச்சி தரதாகவும், குளிர்காலத்தில் வெப்பம் தரதாகவும் இருக்கும். மக்கள் தயிர், மோர், வெண்ணெய், நெய்யெல்லாம் செஞ்சு செல்வந்தரானாங்க. அல்லாஹ்வுடைய அருள் அவர்களை சூழ்ந்திருந்தது. ஆனால் உண்மையிலேயே எல்லாருக்கும் பிடிக்கவில்லை. சில பூசாரிகள் துவாப், கூஃபாய், ரூகாப் என் மக்களிடம் சொன்னாங்க, இது மந்திரம், இது சூனியம். மீண்டும் மீண்டும் மக்கள் மனம் மாறிச்சு. அவங்க நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எதிராக திட்டமிடுறாங்க. கடைசியில் ஒரு சில அகந்தை கொண்டவங்க எல்லாம் சேர்ந்து ஒட்டகத்துடைய கால் நரம்பை வெட்டி கொன்று விடுறாங்க. ஊர் முழுவதும் ஒரே கொண்டாட்டம். இது சாதாரண கொலை அல்ல, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை அளித்த பாவம். நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வராங்க. அவங்க சொல்கிறாங்க, 3 நாள் மட்டுமே, அதுக்கு பிறகு தண்டனை வரும், இது மிரட்டல் அல்ல, இதுதான் இறுதி கருணை அப்படின்னு சொல்லிட்டாங்க. மன்னிப்பு கேட்க இன்னும் வாய்ப்பு இருந்தது. ஆனாலும் அவங்க கேட்காம சிரித்து கொண்டிருந்தார். 3வது நாள் வந்துருச்சு. பயங்கரமான இடி சத்தம், வானத்தை கிழிக்கும் ஓசை, பூமி அதிர்வு, மலை, வீடுகள் எல்லாம் இருந்தும் பயனில்லை. சமூக கூட்டத்தினர்கள்லாம் மக்கள்லாம் வீடுகளிலேயே உயிரிழந்துட்டாங்க.
அகந்தை அமைதியாக சடலமாக மாறிடுச்சு. ஆனால் சாலிஹ் அவர்களை ஈமான் கொண்டவங்க மட்டும் முன்பே வெளியேறினாங்க. அழிவை நிராகரிப்பவருக்கு மட்டும்தான். இந்த வரலாறு நமக்கு சொல்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, அல்லாவுடைய அடையாளங்களை இகழ வேணாம். அற்புதம் பார்த்தாலும் மனம் மாறாமல் இருக்கணும். செல்வமும் பாதுகாப்பு அல்ல, கீழ்ப்படிதாதான் பாதுகாப்பு அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அல்லாவுடைய அத்தாட்சியை ஏற்றவங்க வாழ்ந்தாங்க, அதை நிராகரித்தவங்க வரலாறாக மாறினாங்க. இதுதான் ஷாலிஹ் நபி அவர்களுடைய வரலாறு. இன்ஷா அல்லாஹ் நாளை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.